உன் சொந்தக்காரி சக்தியை தேடி வந்தியா? அந்த வேலைக்காரி எல்லாம் இங்க இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். யாரையுமே நிம்மதியா இருக்க விடாம இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? சூப்பர் அனிதா. நான் மனசுல என்ன நினைச்சேனோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீ அப்படியே அந்த திருட்டு பாயோட பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுட்ட. அம்மா, யாருக்கு யாரடி அம்மா? எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க மட்டும்தான். எப்ப நீ என் பேச்ச கேட்காம இந்த வீட்டை விட்டு நீ ஓடி போனியோ அப்பவே நீ ஒரு ஓடுகாலின்னு உன தலை மூடிக்கிட்ட. சேராத இடம்லாம் போய் சேர்ந்து சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடு ரோட்ல வச்சு என்னை எத்தனை தடவை நீ அவமானப்படுத்திருப்ப. இன்னைக்கு உன் நிலைமைய பாத்தியா? திவ்யா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, கொஞ்சம் நிம்மதியாச்சும் இருக்கும். இந்த நேரத்துல ஓ மூஞ்சில முழிச்சேன்னு வையேன், அந்த நாள் ஃபுல்லா எனக்கு விளங்காம போயிடும். இங்க பார், ஒழுங்கு மரியாதை இங்க நிக்காம தயவு செஞ்சு நீயா கிளம்பி போயிடு. போன்னு சொல்றேன்ல. அம்மா, செக்யூரிய கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வேண்டியிருக்கும். திவ்யா. அண்ணா, என்னம்மா, எதுக்கு திவ்யாவோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வந்தவளை என்ன எதுன்னு கேட்காம அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. டேய், யாரடா அவமானப்படுத்துறா? இவ என்னையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தினதை விடவா நான் இவளை பெருசா அவமானப்படுத்திட்டேன். இவளை பத்தியெல்லாம் உனக்கு தெரியாது சிவா. கண்டவங்களா நம்ம வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் சிவா. ஆமா சிவா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். இந்த திவ்யா அந்த சக்தி கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு எதிராக என்னென்ன வேலை பார்த்தான்னு தெரியுமா? நீதான் இவள தங்கச்சியா பாசமா பாக்குற. ஆனா இவ, நீ நாசமா போன நம்மளோட வாழ்க்கையை கெடுக்க வந்தவ. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் முதல்ல பேசுறதை நிறுத்துறீங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும், அவ என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் அவ என் கூட பிறந்த தங்கச்சி. இவளை இப்படி ஒரு நிலைமையில பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவ ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கா. நீங்க 2 பேரும் இப்படி பேசி பேசி அவளை இன்னும் காயப்படுத்துறீங்க. திவ்யா, அழாதம்மா. திவ்யா, அழாத. என்னாச்சு திவ்யா? ஏன் அப்படி அழுகிற? அம்மா, அருண் எங்க? அண்ணா, இன்னொரு வாட்டி அந்த நாய் பேரை சொல்லாதீங்க. ஏன்னா அவன் ஒரு நன்றி கெட்ட நாய். அம்மா, 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 என்ன மன்னிச்சிருங்க. திவ்யா, திவ்யா எந்திரி, அழாத. திவ்யா, அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ்மா, சரி மன்னிச்சிருங்க. சரி, அழாத அழாத திவ்யா, ரிலாக்ஸ். நான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா பேச்சு கேட்காத எந்த பொண்ணும் வாழ்க்கையில விளங்க மாட்டாங்கிறது உண்மைதாம்மா. அண்ணா, இத்தனை நாளும் காதல் என் 2 கண்ணையும் மறைச்சிடுச்சு. இந்த உலகத்துல ரொம்ப யோக்கியவன் நல்லவன் யார நான் நினைச்சனோ அந்த அருண் மாதிரி ஒரு சுயநலவாதியையும் துரோகியையும் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என்ன திவ்யா சொல்ற? என்ன நீயும் மன்னிச்சிரு அனிதா. அந்த குடும்பத்துக்காக நான் உங்களை பல முறை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்கான தண்டனைய ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான். எந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப உண்மையா இருந்தனோ அந்த குடும்பமே இன்னைக்கு
என்ன ஒரு குப்பை மாதிரி கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அம்மா, உன்னோட அருமையும் நீ சொன்ன வார்த்தையும் எனக்கு இப்பதாம்மா புரியுது. இத்தனை நாள் ஒரு மாய கண்ணாடி போட்டுதான் நான் இந்த உலகத்தையே பார்த்திருக்கேன். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு என் மாமியார் இறந்தப்பதான் நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஊர் உலகமே என்ன கொலைகாரின்னு சொன்னப்போ நான் கவலைப்படல. ஆனா பெத்த புள்ள மாதிரி கவனிச்சுக்கிட்ட என் மாமியார நான் தான் கொலை பண்ணேன்னு எப்ப அந்த அருண் இத நம்ப ஆரம்பிச்சானோ அப்பவே நான் அவனை அடியோட வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கேரக்டர் பார்த்து என்ன லவ் பண்ணவன் இன்னைக்கு நான் சரியில்லைன்னு என்ன அசிங்கப்படுத்திட்டான். திவ்யா, இங்க பாரு, அவசரத்திலையும் கோபத்திலையும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாதுமா. நிதானமா இருக்கிறப்பதான் நம்ம அதை பத்தியே யோசிக்கணும். என் வாழ்க்கையில நான் இப்பதான் ரொம்ப நிதானமாவும் தெளிவாவும் இருக்கேன்னு அம்மாவோட பேச்ச மட்டும் நான் அன்னைக்கே கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்ளோ கஷ்டமும் அவமானமும் நான் பட வேண்டியதே இல்ல. இப்பவாவது என் அத்தையோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதும் எனக்கு. இத்தனை நாளும் நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி மோசம் போயிட்டு உன்னோட வாழ்க்கையே அந்த குடும்பமே சேர்ந்து எப்படி நாசமாக்கிருச்சு. இந்நேரம் ஒரு வீடு வாசல்னு வாங்கி குழந்தை குட்டியெல்லாம் பெத்து உனக்கு வளகாப்பே நடத்திருக்கணும். ஆனா அவ உன் கையில ஜெயில் கைதிங்க போடுற காப்ப போட்டு கொலகாரின்னு முத்திர குத்தி அந்த குடும்பமே உன்னை உள்ள தூக்கி வச்சிருச்சுல்ல. அதுவும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த திருட்டு நாய் அருண நான் சாகுற வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் திவ்யா. இளவரசி மாதிரி இருக்க வேண்டிய என் பொண்ண ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் வேலை அது இதுன்னு அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி இப்ப ஜெயில கொண்டு போய் உட்கார வச்சுட்டால ஒண்ணு. திவ்யா, இப்பயாவது ஒரு நல்ல முடிவாயிடு. உனக்கு வயசு இருக்கு, பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். உன் புருஷன் முக்கியமா இல்ல உன் அம்மா முக்கியமான்னு நீ தான் முடிவு பண்ணி சொல்லணும். ஆளுக்கு ஆள் இப்படி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது இடம் இல்ல. எதுவா இருந்தாலும் உட்கார வச்சு பொறுமையா பேசிக்கலாம். நீ வா திவ்யா, வா. சிவா ஒரு நிமிஷம். திவ்யா, என் பொண்ணா நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு எந்த தடையும் போட மாட்டேன். ஆனா அதே நேரத்துல முழுசா நீ என்னோட பொண்ணா மட்டும்தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும். அம்மா, நான் இப்ப முழுக்க முழுக்க உன்னோட பொண்ணா மட்டும்தான் இங்க வந்து நிக்கிறேன். அத நான் முழுசா நம்பணும்னா அந்த திருட்டு பையன் அருண் உன் கழுத்துல கட்டியிருக்க உன் தாலிய கழட்டி போட்டுறேன். அம்மா, உன்னோட உச்சந்தலையில எண்ணெய் வச்சு உன் புகுந்த வீட்டை இத்தோட மொத்தமா தலை முழுகிட்டு அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்குள்ள வா. இல்லனா வந்த பாத பக்கமே நீ அப்படியே திரும்பி போயிடு. திவ்யா, ஏய் திவ்யா, என்னம்மா நீங்க?
திவ்யா, எனக்கு இது போதும் திவ்யா, இது போதும். இப்பதான் நீ என் பொண்ணா வந்திருக்க. சிவா பாரு. இப்ப கேளு திவ்யா, இப்ப கேளு. என் மகளா நீ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டல, இது போதும் எனக்கு, இது போதும். உன் அத்தை ருத்ராக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு திவ்யா. சொல்ல, என்ன வேணும் உனக்கு? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது தரியா? அம்மா, திவ்யா, முதல்ல சாப்பிடலாம், அப்புறம் பேசலாம். வா 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 வா. வா, உட்காரு. உட்காரு. அம்மா, போடுங்கம்மா. போதும். அந்த கிளாஸ் எடு. இந்தா. திவ்யா பாத்து, இந்த தண்ணி குடி, தண்ணிய குடி. பாத்து, பொறுமையா சாப்பிட. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி எப்படியும் டீலர் சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா நம்மளால ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியாது. அதே நேரத்துல டீலர்ஸ் எல்லாரும் கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு லாபத்தையும் நம்ம கிட்ட இருந்து 3 மடங்கு லாபத்தையும் எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, ஆனா அதே நேரத்துல அந்த டீலர்ஸோட முழு சப்போர்ட்டும் நமக்கு மட்டும் கிடைக்கிறதே இல்லை. மார்க்கெட்ல நம்மளை சுத்தி இருக்கிற மற்ற காம்படிட்டர்ஸும் இதே யுக்தியை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டீலர்ஸோட போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் இனி வேலைக்கே ஆகாது. அதனால நம்ம கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி மிஸ்டர் சிவா சாரை ரிக்வெஸ்ட் பண்ணி வர வச்சிருக்கேன். அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை நாம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா மறுபடியும் சவுத் இந்தியால நாம எல்லாரோடையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். சிவா சார் ப்ளீஸ். நான் இங்க உங்களுக்கு தெரியாத எதையும் புதுசா சொல்லிட்டு போறதில்ல. அதே மாதிரி மார்க்கெட்ல யாருமே புதுசா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணதில்ல. காலங்காலமா இருந்த ஒவ்வொருத்தங்களும் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நாங்க தான் அதை புதுசா கொண்டு வந்தோன்னு மார்க்கெட்டிங் பண்றாங்களே தவிர இங்க புதுசுங்கிறது எதுவுமே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு டீலர்ஸ்க்கு அதிகமா ப்ராஃபிட் கொடுப்பாங்க, இல்லைன்னா கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கே தெரியாம ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அண்ட் ஆஃபருங்கிற பேர்ல ப்ராஃபிட் கொடுக்கறதா காட்டிக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னா இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைச்சுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறாங்க. ஆனா நாம இப்ப கொஞ்சம் வித்தியாசமா டீலர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் இவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிற மாதிரி ஈக்குவலான ப்ராஃபிட்டை கொடுக்கற மாதிரி ஒரு சில பிளானை நாம இப்ப லான்ச் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்,
மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்கும் டீலர்ஸ் கொடுக்குற 5% பே அவுட்டை நாம 10% இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கும். எக்ஸலன்ட் பிளான் சிவா. தேங்க்யூ சார். சிவா சொல்ற இந்த இன்புட்டை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா சவுத் இந்தியா மட்டும் இல்ல பேன் இந்தியா ஃபுல்லா நம்ம பிசினஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. தேங்க்யூ. அப்புறம் சிவா, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில். ஐம் ஆல் ரைட். ஏய் நில்றி. எப்படி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம உன்னால இப்படி நிம்மதியா ரோட்ல நடமாட முடியுது? உன்ன மாதிரி ஜென்மங்களே உயிரோட வாழ்றப்போ நான் எதுக்கு நிம்மதி இல்லாம இருக்கணும்? பேசுவடி பேசுவ. நீ எது செஞ்சாலும் என் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினல்ல, அதுக்கு இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டு எப்படி நீலாம் வெக்கமே இல்லாம பேசுற? யாரு வாழ்க்கைய யாரு காலி பண்ணா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவும் தப்பா இருந்ததே இல்ல. ஆனா என் குடும்பமே வேணான்னு சொன்னப்போ நீதான் வேணும்னு அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணல. அதான் இன்னைக்கு என்னோட மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிருக்கு. என்ன நான் அடி உன் பின்னாடி வந்த? வேணா வேணான்னு ஒதுங்கி தானடி போன. நீதான் டயலாக்லாம் பேசி தற்கொலை பண்ற அளவுக்குலாம் போயிட்டு இன்னைக்கு என்னடான்னா மொத்த பழியும் தூக்கி ஏன் மேல போடுறியா? பழி போடுற கேடு கெட்ட புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. பெத்த அம்மாவையே உன்னை பெத்த அப்பன் கொன்னான். அது உனக்கு தெரிஞ்சாலும் அந்த பழிய தூக்கி மொத்த குடும்பமும் ஏன் மேல போட்டீங்களே. உங்களை மாதிரி ஈன பிறவிங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஏய் யார பார்த்துட்டு ஈன பிறவின்னா? கட்டின புருஷனா குத்துக்கலாட்ட இருக்கிறப்போ வேலை பார்க்க போன இடத்துல எவன் கூடயோ போய் ஒன்னா இருந்த நீ தாண்டி எச்ச பிறவி. ஏய் ரோடாச்சேன்னு பாக்குறேன் இல்ல இல்லனா என்னடா பண்ணுவ? போயும் போயும் உன்னை காதலிச்சதை நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் கூசுது. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்னொரு வாட்டி என் கேரக்டரை பத்தி தப்பா பேசுன உன்னை தூக்கி ஜெயில்ல வச்சிருவேன். உன் ஆம்பளை திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. என் வாழ்க்கையில உன்னை பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கணும். ச்சே. ஏய் நில்று. இனிமே என் வாழ்நாள்ல செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஓடி பு. ச்சே. வந்து சேர்ந்தா பாரு. பரவாயில்லம்மா, சொன்ன மாதிரியே கரெக்ட் டைம்ல எங்க எல்லாருக்கும் டீ சர்வ் பண்ணீங்க. எல்லாரும் டீயை குடிச்சிட்டு பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது இப்ப வரைக்கும் வேலை பார்க்குற பிஸியில டீங்கிற பேர்ல எதையோ குடிச்சிட்டு இருந்தோம்.
ஆனா இன்னைக்கு தான் டீ குடிச்ச மாதிரி இருந்துச்சு. டீனா இப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ சார். நேத்து என் குழந்தைய காப்பாத்தினதுல இருந்து உனக்கு ஏதாவது பண்ணணும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. என் வாழ்க்கையில நான் உனக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. அதை சாகிற வரைக்கும் என்னால மறக்கவே முடியாதுமா. இந்தாம்மா, அட்வான்ஸா உனக்கு 1,00,000 ரூபாய் செக் போட்டிருக்கேன். உன் சொந்த உழைப்புல நீ ஓஹோன்னு பெரிய இடத்துக்கு வரணும். தேங்க்யூ so மச் சார். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்குமா. நாளைக்கு முதல் வேலையா இந்த செக்கை கொண்டு போய் மறக்காம டெபாசிட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார்.